ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அனதர் வீடியோ. இது ஒரு ட்ராவல் vlog தான். இதில் என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட் ஹவுஸ் வார்மிங்காக சேலம் போனதை பற்றி தான் இந்த வீடியோவில் இருக்க போகுது. நான் என் ஹஸ்பண்ட் அண்ட் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் 3 பேரும் போயிருந்தோம். இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் மார்னிங் 8:30க்கெலாம் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். ஸோ அடித்த வெயிலில் 2 o'clockலாம் என் ஹஸ்பண்டுக்கு பசியில் ஹெட்டேக்கே வந்துருச்சு. நாங்கள் லன்ச் வந்து சேலமில் கொஞ்சம் ஃபேமஸான மெஸ்ஸெல்லாம் இருக்குல்ல, கந்தன் மெஸ், மங்கள விலாஸ், இப்படி எங்கேயாச்சும் லன்ச் சாப்பிட்லான்னு தான் பிளான் பண்ணியிருந்தோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி பசி தாங்க முடியாமல் சேலம் முன்னாடியே ஒரு ஃபுட் கோர்ட் இருந்தது. அந்த ஃபுட் கோர்ட்லேயே லன்ச் முடிச்சிடலான்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இதுதான் அந்த சிவராஜ் ஃபுட் கோர்ட். இங்கே வெஜ் அண்ட் நான்வெஜ் செப்பரேட்டாக வச்சுருந்தாங்க. எங்கள் கூட வந்த 2 பேர் வெஜிடேரியனுங்கிறதுனால ஓகே நம்மளும் வெஜ்ஜே சாப்பிட்டுடலாம்ட்டு உள்ளே போயாச்சு. லன்ச் பார்த்திங்கன்னா நாங்கள் மீல்ஸ் அண்ட் சப்பாத்தி, வெஜ் ஃப்ரைட் ரைஸ் அண்ட் கர்ட் ரைஸ் இதெல்லாம் தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். இருந்த பசியில் நான் மீல்ஸும் சப்பாத்தி மட்டும்தான் வீடியோவில் கேப்சர் பண்ணியிருப்பேன். இங்கே ஓவராலாக ஃபுட் பார்த்திங்கன்னா ரொம்ப சுமார் தான். இந்த பசி ருசி அறியாத சொல்லுவாங்கள்ல, ஸோ இருந்த பசியில் டேஸ்ட்லாம் நாங்கள் பார்க்கல. கடகடன்னு சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். இந்த பில் அமௌண்ட்டுக்கெல்லாம் இந்த ஃபுட் ஒர்த்து கிடையாது. பட் ஓகே, இருந்த பசியில் எங்களுக்கு எதுவும் தெரியல. ஸோ சாப்பிட்டுட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் தான் கொஞ்சம் எங்களுக்கு ஐஸே பிரைட்டாக தெரிஞ்சிச்சு. இந்த ரெஸ்டாரண்ட் ஆப்போசிட்டில் மலையில் டெம்பிள் ஒன்று இருந்துச்சு. அந்த வியூலாம் பார்த்துட்டு சரி ஓகே டைம் ஆகுது, இடத்த காலி பண்ணுவோன்ட்டு அந்த ஃபங்க்ஷனை நான் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஸோ நாங்கள் சீக்கிரமாக போயிட்டால் நம்ம இங்கேருந்து ஏற்காடு ரொம்ப கிட்ட தான். ஸோ ஏற்காடு போகலான்ட்டு பிளானில் தான் கிளம்புனோம். பட் இங்கேருந்து பார்த்தாலே தெரியும், அவங்க வீட்டுக்கு போகும்போதே ஏற்காடு ஹில்லாம் தெரிஞ்சு. ஸோ இந்த பிளாக் ஸ்ட்ரைப்ஸ் இருக்காங்கள்ல, அந்த அண்ணன் தான் என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட். இதுதான் அவங்க வீடு உண்மையாக சூப்பராக இருந்தது. இன்டீரியர்ஸ், ஃபால் சீலிங், லைட்டிங் எல்லாமே பார்த்து பில்ட் பண்ணியிருந்தாங்க அந்த வீடு. இந்த குட்டி சாண்ட்லியர் ஒன்று இருந்துச்சுல, அதுதான் என்னோடய ஃபேவரெட் இருக்கிறதுலே. ஒரு சேயிங் இருக்கும்ல, நம்ம லைஃப்பில் எவ்வளோ கஷ்டப்படுறோமோ அதுக்கான பலன் நம்மளுக்கு கண்டிப்பாக இருக்கும்ன்ட்டு அதோட லைவ் எக்ஸாம்பிள் தான் இந்த வீடு. எதுவுமே கண்டிப்பாக லைஃப்பில் ஈஸியாக கிடச்சிடாது. ஸோ இங்கே ஃபஸ்ட் ஃப்ளோரில் ரூம்ஸ் அண்ட் ஆஃபீஸ் ஸ்பேஸ் பிளான் பண்ணி பில் பண்ணியிருந்தாங்க. நிறைய பேர் ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பீங்க, நம்ம எவ்வளோ எஃபோர்ட் போடுறோம் ஆனால் நம்ம அதுக்கான ரிசல்ட் வந்து கிடைக்கவே மாட்டேங்குதுன்ட்டு. கண்டிப்பாக ஒரு நாள் கிடைக்கும். நம்பிக்கையோடு ஒர்க் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ உங்கள் வீடு டெரேஸ்லேருந்து பார்த்தாலே ஏற்காடு ஹில்லு தெரியும். இங்கே கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அரட்டை அடிச்சுட்டு சரி ஓகே எங்கேயாச்சும் வெளியே போகலான்ட்டு ரவுண்ட் அடிக்க கிளம்பிட்டோம். நாங்கள் என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் அந்த அண்ணா எல்லாருமே சேலமில் ஃபேமஸே தட்டு வடை செட்டுன்னு சொல்லி பயங்கரமாக ஹைப் க்ரியேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் சேலம் ரீச் ஆகிற வரைக்குமே காரில் ஃபுல்லாக தட்டு வடை செட்டு இதை பற்றி தான் மேக்ஸிமம் பேசிகிட்டே வந்தாங்க. ஸோ கேட்டு அப்படி என்ன தாண்டா அதுன்ட்டு ஒரு க்யூரியாசிட்டி வந்துடுச்சு எனக்கு. சரி ஃபஸ்ட்டு அதை சாப்பிட போகலான்ட்டு தான் கார் எடுத்தாங்க. பட் கரெக்டான ஷாப் எங்கே இருக்குதுன்னு எதுவும் எங்களுக்கு தெரியாததுனால நேராக ஏற்காடு போகலான்ட்டு மேலே ஏறிட்டாங்க. பட் நாங்கள் மேலே ஏறும்போதே பார்த்திங்கன்னா ஒரு 5:30க்கு மேலே இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த டைமுக்கு போனால் ஏற்காடே போனாலும் எந்த ஸ்பாட்டுக்கும் போக முடியாது, வியூ பாயிண்ட்லாம் என்ஜாய் பண்ண முடியாது. ஸோ பாதியிலே காரை நிறுத்திட்டு இந்த வியூலாம் செமையாக இருந்தது. அங்கே லைட்டிங் எல்லாம் இருந்ததுனால வீடியோ எடுத்துகிட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு சும்மா அங்கேயே கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். லைட்டாக மின்னல் வேறு பண்ணிகிட்டு இருந்தது. ஸோ இந்த வியூவே பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் அங்கேயே டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு கீழே இறங்கிட்டோம் நாங்கள். ஸோ ஆஃப்டர்நூன்லேருந்து தட்டு வடை செட்டு சொல்லி என்னை டெம்ப் பண்ணி எனக்கு பசி வந்தது தான் மிச்சம். ஸோ ரிட்டன் ஆகிறப்போ வழியிலே ஒரு ஃபுட் கோர்ட் இருந்தது. அங்கே என்னோடய ஃபேவரட் பெல்ஜியன் வாஃபிள்
ஸோ அதை மட்டும் நான் வாங்கி சாப்பிட்டேன். அதை சாப்பிட்டுட்டு அதுக்கு பக்கத்துலேயே ஒரு குட்டியாக தட்டு வடை செட்டு ஷாப் இருந்தது, ஒரு அக்கா வச்சுருந்தாங்க. ஸோ ஃபைனலி அங்கே தான் அதை டேஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். இவங்க ஏதோ ஒரு கஸ்டமருக்கு முட்டை தட்டு செட்டுன்ட்டு பார்சல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட்டு எங்களுக்கு தட்டு வடை செட்டு ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தாங்க. அது ரொம்ப ஸ்பைஸியாக இருந்துச்சு. டேஸ்ட்டே அப்படி தான் இருக்குமா, இந்த ப்ளேஸில் அப்படி இருந்துச்சான்னு எங்களுக்கு தெரியல. யாருக்காச்சும் முன்னாடியே தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள் காய்ஸ், எப்படி இருக்கும் இது அப்படின்ட்டு. ஸோ தென் இந்த பேல்பூரி இருக்குல்ல, அது தட்டு வடை, முறுக்கு அதெல்லாம் நொறுக்கி இந்த சென்னா கிரேவி போட்டு ஏதேதோ கஸ்டமைஸ் பண்ணி இவங்களே அந்த அக்கா கிட்டே கேட்டு வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி ஒரு 2-3 பிளேட் வாங்கி சாப்பிட்டாங்க. நான் தட்டு வடை செட்டும் அப்புறம் இந்த முறுக்கு நொறுக்கி கொடுத்து ஏதோ அது 2 பிளேட் மட்டும்தான் நான் வீடியோவில் கேப்சர் பண்ணியிருப்பேன். பச்சை சட்னி, இது கார சட்னி. இதை வந்து அப்படியே பொரியை தூக்கிட்டு முறுக்கு உடச்சி போட்டு பண்ண வேல்பொரி. ஸோ இதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு டின்னர் பார்சல் வாங்கிட்டு போகலான்னு பார்த்தா அந்த வேலையே மழை வந்துடுச்சு. மழை வந்ததுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு போயிட்டு டின்னர்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு நானும் என் ஹஸ்பண்ட் மட்டும் நைட்டு வெளியே ஹோட்டலில் ஸ்டே பண்ணிடலாம்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். டைம் நாங்கள் கிளம்புனப்போ 10:30 மேலே ஆகிடுச்சு. ஸோ ஒரு ஹோட்டலுமே கிடைக்கல. வீக்கெண்டால் மேக்ஸிமம் ரூம்ஸ் எல்லாமே ஃபுல்லாக தான் இருந்தது. அப்புறம் ஃபைனலாக ஒரு ஹோட்டல் கம்ஃபர்ட் இன்னுன்னு அங்கே மட்டும் ரூம் அவைலபிளாக இருந்துச்சு. பட் அங்கேயும் டேர்ம்ஸ் அண்ட் பாலிசின்னு கொஞ்சம் கடுப்பேற்றினாங்க. ஸோ இதான் நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த ஹோட்டல். நான் இருந்த டயரில் ரூமெல்லாம் வீடியோ எடுக்க முடியல என்னால். ஸோ அந்த ஹோட்டலில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, மேரிட்னு சொல்கிறீங்கல்ல, இப்போ ஆதாரில் வந்து சேம் அட்ரஸ் தான் இருக்கணும், அப்போ தான் உங்களுக்கு ரூம் கொடுப்போன்ற மாதிரி சொன்னாங்க. பட் எங்களுக்கு வெட்டிங் முடிஞ்சு 1 இயர் கூட கம்ப்ளீட் ஆகலை. ஸோ நாங்கள் அட்ரஸும் சேஞ்ச் பண்ணாமல் தான் வச்சுருந்தோம். அப்படி இப்படின்னு ஆர்கியூ பண்ணி ஹஸ்பண்ட் டென்ஷன் ஆகி கத்திட்டு இருந்தாங்க. அப்புறம் வெட்டிங் ப்ரூஃப்க்கு ஏதாச்சும் இருந்தால் போதும்னு வெட்டிங் ஃபோட்டோஸ்லாம் காட்டினதுக்கப்புறம் தான் செக்இன் பண்ணவே அலோவ் பண்ணாங்க. ரூம் 1500க்கு ஓகேயாக தான் இருந்தது. ஹீட்டர்லாம் எதுவும் ப்ராப்பராக ஒர்க் ஆகலை. மார்னிங் எழுந்ததே லேட்டு, 7:30க்கு தான் எழுந்தோமே. அப்புறம் கிளம்பி கடகடன்னு ஃபங்க்ஷனுக்கு போகலான்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டோம். நாங்கள் குளிச்சு கிளம்பி இங்கே வரவே 9 o'clock மேலே ஆகிடுச்சு. எனக்கு ரொம்ப பசி எடுக்கவும் ஆரம்பிச்சிடுச்சு. உள்ளே போனதுமே பிரேக்ஃபாஸ்ட் போய் சாப்பிட்டுடலான்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டேயும் ஒரு அட்டண்டன்ஸ் மட்டும் போட்டுட்டு சாப்பிட போயிட்டோம் நாங்கள். பிரேக்ஃபாஸ்ட் சீரியஸாக சூப்பராக இருந்துச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு கீழே வந்தால் என் ஹஸ்பண்ட், அவங்க ஃப்ரெண்ட்ஸு, மற்ற ஃப்ரெண்ட்ஸும் எல்லாம் மார்னிங் வந்திருந்தாங்க. ஸோ எல்லாம் ஒரே அரட்டை, வளைச்சி ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு கதை பேசிட்டு ஃபன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நானும் எவ்வளோ நேரம் தாண்டா இந்த வீட்டையே வீடியோ எடுத்துகிட்ருக்கிறது, சீக்கிரம் வாங்கடா ஏற்காடு போகலான்ட்டு ஒரு கார்னராக பார்த்து உட்காந்துட்டேன். ஸோ இது ரிட்டன் கிஃப்ட்ஸ் கொடுக்கறதுக்காக சாக்லேட்ஸ் வச்சுருந்தாங்க. எல்லாமே பக்காவாக பண்ணியிருந்தாங்க. ஃபங்க்ஷன் சூப்பராக இருந்தது. எல்லோரும் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. சடனாக என் ஹஸ்பண்டுக்கு என்னோட ஞாபகம் வந்துடுச்சு போல். ஸோ வா ஃபோட்டோ எடுக்கலான்ட்டு கூப்பிட்டு நாங்கள் எல்லோரும் ஒரு ஃபோட்டோ எடுத்தோம். ஃபோட்டோஸ்லாம் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் இப்போ 12க்காச்சும் நம்ம ஏற்காடு போனால் தான் ஈவினிங்குள்ளே கீழே இறங்க முடியும்னு சொல்லிட்டு இவங்க ஃப்ரெண்டு ஒருத்தரை இங்கேயே விட்டுட்டு நாங்கள் எல்லோரும் ஏற்காடு கிளம்பிட்டோம். ஸோ இதோட நம்ம ஃபர்ஸ்ட் எபிசோட எண்டுக்கு வந்தாச்சு. நெக்ஸ்ட் எபிசோடில் ஏற்காடு போனது, அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணதை பற்றிலாம் பார்ப்போம்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஹில்டா அலெக்சாண்டர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.